ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் மிக்சர், ஒரு 25 கிராம் வறுத்த வேர்க்கடலை, கொத்தமல்லி, ஒரு பவுலில் உங்களுக்கு எவ்வளோ பொரி வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. அடுத்து மிக்சரை போட்டுக்கிறலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மிக்சர்லேயே ஆல்ரெடி பொட்டுக்கடலை எல்லாமே இருக்கும். அந்த காரம் க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முக்கியமாக ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். அந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா மட்டும்தான் அந்த ரோட் சைடு கடைகள்லாம் இந்த மாதிரி மசாலா பொரி வாங்கி சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். இப்போது இதில் தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் மிக்சர், வெங்காயம், மிளகாய்த்தூள் இது எல்லாம் நல்லா அந்த பொரியில் கோட்டிங் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ரோட்டு கடையில் கேரட் துருவி போட்டு கொடுப்பாங்க. ஆனால் அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே என்ன ஆகும்னா ஈரமாயிரும். அந்த பொரி வத வதன்னு ஆயிரும். அதனால் நம்ம வீட்டில் செய்யும்போது விருப்பம்னா உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கேரட் துருவி போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இப்போது இது எல்லாம் நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மசாலா பொரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க.